பிரைஸ் லார்ட். ஆவிக்குரிய விடுதலைக்கான 100 அறிக்கைகள். இயேசுவின் நாமத்தில் நான் சுதந்திரமாய் இருக்கிறேன். குமாரன் என்னை விடுதலையாக்கினார். மெய்யான விடுதலை. நான் பயத்தின் ஆவியை ஏற்க மாட்டேன். தேவன் எனக்கு வல்லமையை தந்தார். எனக்கு அன்பின் ஆவி உண்டு. எனக்கு தெளிவான புத்தி உண்டு. கிறிஸ்துவின் சமாதானம் என் இருதயத்தை ஆளுகிறது. நான் குழப்பத்தை நிராகரிக்கிறேன். தேவன் சமாதானத்தின் தேவன். என் மனம் கிறிஸ்துவில் நிலை பெறுகிறது. நான் தேவனுடைய சமாதானத்தில் காக்கப்படுகிறேன். என் மேய்ப்பனின் சத்தத்தை கேட்டேன். அந்நிய சத்தத்தை பின்பற்ற மாட்டேன். நான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறேன். என் எண்ணங்கள் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகின்றன. இயேசுவின் இரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. நான் புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். பழையவை ஒளிந்து போயின, புதியவை வந்துவிட்டன. என் ஒளியின் பிள்ளை. இருளோடு சம்பந்தமில்லை. இருளின் கிரியைகள் நிராகரிக்கின்றன. எல்லா சத்துருவின் மேலும் அதிகாரம் உண்டு. எந்த ஆயுதமும் என்மேல் வாய்க்காது. கர்த்தர் என் அடைக்கலம். உன்னதரின் நிழலில் வாசமாயிருக்கிறேன். நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். தேவ வார்த்தையே என் பட்டயம். தேவ வார்த்தை ஜீவனுள்ளது. சத்தியம் என்னை விடுவிக்கிறது. நான் ஜெயம் உள்ளவன். கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய முடியும். நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன். பரிசுத்த ஆவி எனக்குள் வாசமாயிருக்கிறது. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார். நான் அசைக்கப்பட மாட்டேன். தேவன் என்னோடு இருக்கிறார். நான் தனியாக இல்லை. அவர் என்னை விட்டு விலக மாட்டார். என் மனம் புதுப்பிக்கப்படுகிறது. நான் கிறிஸ்துவின் மனதை உடையவன். நான் நீதிமான். நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நான் ராஜகீய ஆசாரியன். நான் பரிசுத்த ஜனமாக இருக்கிறேன். இருள் என்னை வெல்லாது. வெளிச்சம் என்னுள் பிரகாசிக்கிறது. நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். எனக்கு குறைவில்லை. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் என்னை நடத்துகிறார். நான் தீமைக்கு பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் பலவீனத்தில் பலவானாயிருக்கிறேன். நான் பயப்படேன். தேவன் என்னை பலப்படுத்துகிறார். அவர் என்னை தாங்குகிறார். நான் நம்பிக்கையோடு நிற்கிறேன். விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறேன். நான் சோதனையை ஜெயித்தேன். தேவன் வெளியேறும் வழியளிக்கிறார். நான் நம்பிக்கையில் வளர்கிறேன். பரிசுத்த ஆவி என்னை நிரப்புகிறது. நான் கிருபையில் நிலை நிற்கிறேன். நான் அன்பில் வேரூன்றியவன். தேவன் அன்பு என்னை நிரப்புகிறது. நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவன். சிலுவையின் வெற்றி எனது வெற்றி. எல்லா கட்டுகளும் உடைகின்றன. சங்கிலிகள் அறுக்கப்படுகின்றன. நான் விடுதலையில் நடக்கிறேன். நான் சுத்தமாக்கப்பட்டவன். நான் கழுவப்பட்டவன். நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். நான் நீதிமானாக்கப்பட்டவன். என் ஆவி உயிரோடு உள்ளது. கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார். நான் அவரில் நிலைத்திருக்கிறேன். நான் கனி கொடுப்பேன். என் ஜெபம் பலமுள்ளது. தேவன் என் ஜெபத்தை கேட்டார். நான் நம்பிக்கையோடு கேட்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் நிறைவில் வாழ்கிறேன். என் குடும்பம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறது. என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரை சேவிப்பேன். நான் சத்தியத்தில் நடக்கிறேன். நான் ஜீவனை பேசுகிறேன். என் வாயில் கிருபை உள்ளது. நான் நிலைத்திருக்கிறேன். நான் முழுமையான விடுதலையில் நடக்கிறேன். இயேசு என் ஜெபம். இயேசு கிறிஸ்து எனக்கு ஆண்டவரும் என் விடுதலை ஆளருமாக இருக்கிறார். இப்படி டெய்லியும் இந்த ஒரு அறிக்கையை கேளுங்க. ஆசீர்வாதங்களை பெறுங்க. வாயினால் நம்ம அறிக்கையிட்டோம்னா அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் அவங்களையும் வாயினால் அறிக்கையிட சொல்லுங்கள். கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.